அடுத்ததா நம்ம இங்க ஹோம் பேஜ் கஸ்டமைசேஷன்ல கொலாஜ் கஸ்டமைசேஷன் வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா நம்மளோட தீம்ல ஆட் ஆயிருக்க கொலாஜோட டீடைல்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம அதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா விஜெட்டோட நேம் அண்ட் டைட்டில்ஸ் இது எல்லாமே நம்ம இங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். விஜெட் டைட்டில் அப்படின்றது நம்ம ஆட் பண்ற இமேஜஸ்க்கு மேல வந்துட்டு ஷோ ஆகுறது தான் விஜெட்டோட டைட்டில். அடுத்தது டிஸ்பிளே டைப், அதாவது ஃபுல் வித் வந்துட்டு வேணுமா இல்ல பாக்ஸ் வித் வந்து வேணுமா அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் வித் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா ஷோ ஆகும். இதே பாக்ஸ் வித் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். அடுத்தது கொலாஜோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா நமக்கு இங்க 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். நம்ம இங்க see more அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க n நம்பர் ஆஃப் கொலாஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். அதுல நமக்கான கொலாஜ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான இமேஜஸ் எல்லாமே நம்ம இங்க அப்லோட் வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இமேஜை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம கேலரியில இருந்து ஓன் போட்டோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல பப்ளிக் போட்டோஸ்ல வந்துட்டு நமக்கான இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க அப்டேட் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம கொலாஜுக்கான இமேஜஸ் எல்லாமே அப்லோட் வந்துட்டு பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கான ரீடைரக்ஷனல் லிங்க்ஸ் வந்துட்டு நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்ம இங்க அப்டேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கொலாஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். இமேஜஸ் எல்லாமே நம்ம இங்க வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம லைவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரிவ்யூ வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைவ் வந்துட்டு கொடுத்துக்கலாம்.